என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா. 2025 வருஷத்தில் ஜனவரி மாதம் 1 தேதியிலே உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஆண்டிலே கர்த்தர் புதிய காரியத்தை செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. புதிய ஆண்டிலே கர்த்தர் நமக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுப்பாராக. புதிய ஆண்டிலே கர்த்தர் நமக்கு ஒரு புதிய பாதையை திறப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த வருஷத்தினுடைய முதலாம் நாளிலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்காக நான் ஜெபிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கடைசி பகுதி நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த வருஷத்திலே தேவரீர் நீர் எங்களுக்கு எந்த மகிமையை முன்குறித்து வைத்திருக்கிறீரோ அந்த மகிமை இந்த வருஷத்திலே காணப்படத்தக்கதாய் தேவரீர் எங்களை நீர் வழி நடத்தும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, அநேகருடைய வாழ்க்கையிலே மங்கின நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு மகிமையான ஸ்தானத்தை இந்த வருஷத்திலே வைத்திருக்கிறீர். அந்த மகிமையுள்ள ஸ்தானத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எனக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் நவம்பர் மாதத்திலிருந்து ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார். நான் அதை அடிக்கடியாய் நாம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தானே அது என்று சொல்லி நான் அதை அந்த அளவிற்கு முக்கியப்படுத்தாத ஆரம்ப நாட்களில் இருந்தாலும் அதை ஆண்டவர் எனக்கு திரும்பவுமாய் மகிமை காணப்படும், மகிமை காணப்படும் என்கின்ற வார்த்தை அடிக்கடியாய் என்னுடைய மனதிலே ஆண்டவர் கொண்டு வந்தார். நான் ஒவ்வொரு முறை வேதாகமத்தை வாசித்து முடிக்கும் முன்பாக எனக்கு இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரம் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய மனதில் வந்து நான் அதை கொஞ்ச நேரம் படிக்க ஆரம்பிச்சிருவேன். நான் இதை உறுதிப்படுத்தும்படியாக என்னுடைய மனதிலே, ஆண்டவரே, இந்த வசனத்தை அடுத்த வருஷம் எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுப்பீரானால் நீர் எனக்கு ஏதாகிலும் ஒரு வகையில் இதை உறுதிப்படுத்தும் என்று நான் கேட்டேன். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தினார். நான் கடந்த மாதத்திலே, டிசம்பர் மாதத்திலே தலைமை சபையினுடைய ஊழியக்காரருடைய கூடி வரவுக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த ஊழியக்காரர் கூடி வரவுக்கு போயிருக்கும் பொழுது அந்த ஊழியக்காரர் கூடி வரவிலே ஊழியக்காரர்களுக்கு நம்முடைய அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையினுடைய தலைமை போதகர் பாஸ்டர் கேலப் ஜாஷுவா அவர்கள் இதே வசனத்தை, இதே வார்த்தையை அவர்கள் சொன்னது எனக்கு என்னுடைய மனதில் ஒரு உறுதியை கொடுத்தது. The glory of the Lord shall seen upon thee. அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த 60ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் என்று சொல்வது ஏதோ உங்களுக்கு புதிதாய் தோன்றுகிற ஒரு காரியமாய் அல்ல. இந்த வசனம் 59ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாய் சொல்லப்படுகிறது. நீங்கள் 59ஆம் அதிகாரத்தினுடைய 20-21 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த 60ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தும் ஆரம்பிக்கிறது. எதை முக்கியப்படுத்தி சொல்லுகிறது என்று சொன்னால், மேசியாவாகிய கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அவர் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருப்பார், அந்த ஒளி உங்கள் மேல் உதிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. உதித்தது மாத்திரமல்ல, பூமி முழுவதும் ஒரு காரிருள் வரும். அப்படியானால் ஆண்டவருடைய வருகை என்பது, தேவன் நம்மத்திலே வருகிறார் என்கின்ற வருகை என்பது பூமிக்கு அது காரிருளாய் இருக்கும். ஆனால் நமக்கு தேவன் அதை ஒளியாய் வெளிச்சமாய் மாற்றுகிறாராம்.
இந்த மாற்றுதலை தான் இங்கே சொல்லப்படுகிறது. அந்த ஒளி இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அந்த ஒளி உன்மேல் உதிக்கும் என்று சொல்வது மாத்திரமல்ல, அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய அல்லது மேசியாவினுடைய வருகை இந்த உலகத்திற்கு வரும் பொழுது, இந்த வருகை என்பது நம்மேல் தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிப்பது மாத்திரமல்ல, நம்மை ஒரு மகிமை உள்ளவர்கள் என்று காணப்படத்தக்கதாய் மாற்றுகிறதாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இந்த வசனத்தை தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், வேதத்திலே தேவனுடைய மகிமை காணப்பட்ட சில சம்பவங்கள், சில சூழ்நிலைகள் நமக்கு நன்றாய் தெரியும். நீங்கள் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், மகிமைப்படுவேன் என்று சொல்லி எகிப்தினுடைய எல்லா தெய்வத்தின் மேலும் நான் வாதையை தண்டனையை செலுத்தி எகிப்தின் மத்தியிலே நான் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் அதே 15ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்ற ஒரு வார்த்தை மகிமை பற்றி சொல்லப்படுகிறது. நீங்கள் 24ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் இறங்கினது என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் இந்த தேவனுடைய மகிமை குறித்து பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலிபீடத்தின் மேல் தேவ மகிமை இறங்கினதாய் வாசிக்கின்றோம். தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் அவருடைய மகிமை இறங்கினதாய் நாம் வாசிக்கின்றோம். சாலமோன் தேவனுக்கென்று ஒரு பெரிய தேவ ஆலயத்தை கட்டும் பொழுது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினபடியினாலே ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு தேவனுடைய மகிமை ஆலயத்தை முற்றிலும் நிரப்பினதாம். நீங்க பலிபீடத்தின் மேல், வாசஸ்தலத்தின் மேல், ஆலயத்தின் மேல் என்று சொல்லப்படுகிற இதே தேவனுடைய மகிமை குறித்து நீங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்திலே எதை பெற போகிறீர்கள் என்பதற்காக தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஏசாயா இதை தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். நீங்கள் ஆலயத்திலே பார்த்த மகிமை, வாசஸ்தலத்திலே பார்த்த மகிமை, பலிபீடத்திலே பார்த்த மகிமை, ஏசாயா சொல்லுகிறார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தேவனுடைய மகிமையை ஆண்டவரே வாசஸ்தலத்தில் இறங்கினதே, ஆலயத்தில் இறங்கினதே அப்படிலாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் 600 வருஷங்களுக்கு முன்பாக இயேசுவின் வருகையை பற்றி ஆண்டவர் அவருக்கு தீர்க்க தரிசனத்தை உரைக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி, ஒரு தேவனுடைய மகிமை இந்த உலகத்திற்கு வரும். அந்த மகிமையானது உங்கள் மேல் உதிப்பது மாத்திரமல்ல, அது உங்களில் இருக்கிறது என்று யாவரும் காணத்தக்கதாய் அது காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2025வது வருஷத்திலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறது என்னவென்று சொன்னால், என் மகனே, என் மகளே, என்னுடைய மகிமையை நீ உலகத்திலும் மற்ற இடங்களிலும் ஆங்காங்கே நீ கேள்விப்பட்டிருப்பாய். தூத்துக்குடியிலே இந்த இடத்திற்கு போனால் தேவ மகிமை உண்டு, அந்த இடத்துக்கு திருநெல்வேலிக்கு போனால் மகிமை உண்டு, சென்னைக்கு போனால் மகிமை உண்டு. இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றார், மகிமை எங்கேயும் தேடாதீங்க, அந்த மகிமை உன்மேல் காணப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மகிமையை பற்றி நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வார்த்தை மாம்சமாகி, மாம்சமான வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணினது, அவருடைய மகிமையை கண்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் சொல்றார், நாங்கள் அவருடைய மகிமையை கண்டோம். அந்த மகிமை என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு மகிமை நமக்கு இருக்கிறது. இயேசு இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், இதை செய்கிறார், அதை செய்கிறார், இப்படி வருகிறார், அப்படி வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்படும் பொழுது நினைத்துக் கொள்ளுங்கள், அவர் வாசல் அண்டையிலே நிற்கிறார். அவருடைய மகிமை எங்கே இருக்கிறது, அவருடைய வருகை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நமக்குள்ளே காணப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா,
அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் இந்த யோவான் சொன்ன வார்த்தையை இன்னொரு பகுதியிலே இன்னொரு இடத்துல வாசிக்கும் பொழுது நீங்கள் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்பீர்களானால் வாசிங்க. ஆதி முதல் இருந்ததும் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும். பாருங்க, நாங்கள் கேட்டதும் நாங்கள் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற அந்த மகிமை, இயேசு என்ற ஒரு மகிமை நாங்கள் கேட்டோம், தொட்டோம், கண்டோம். இந்த மகிமையை காண்பதற்கு பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஆவலாயிருந்தார்கள். ஒரு இடத்துல இயேசு சொல்றாரு, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆவலாயிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் எந்த வாக்குத்தத்தத்தை பெற்றார்களோ அந்த வாக்குத்தத்தத்தினுடைய சுதந்திரத்தை அவர்கள் தூரத்திலே பார்த்தார்கள், அதை அணைத்து கொண்டார்கள், அதை சேவித்தார்கள், அதை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் அதை அடைய முடியாமல் போய்விட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அந்த மகிமை இயேசு என்கின்ற ஒரு பெயரிலே இறங்கி வந்து நமக்குள் இன்றைக்கு வாசம் பண்ணுகிறபடியினால் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு நமக்கு பலிக்கும்படியாய் சொல்லுகிறேன். அவருடைய மகிமை அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையிலே இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படும் என்பதை 2025 ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்கள் தேவ மகிமை நம்மிலே காண வேண்டும். நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாசிங்கன்னா யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் 18வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகின்றது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசே ஆண்டவரிடத்திலே ஒரு காரியத்தை கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்று சொன்னால் வாசிங்க. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். உம்முடைய மகிமையை எனக்கு காண்பி. பாருங்க, மோசே பெரிய தேவனுடைய மனுஷன். அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும். அப்படி காண்பியோடு சொன்ன பின்பும் ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ என்னுடைய முகத்தை நேரா பார்க்க முடியாதுப்பா, பார்த்தா உன்னால் இருக்க முடியாது. ஆகையினாலே உன்னை நான் கடந்து போவேன். நான் போன பின்பு நீ என்னுடைய கடந்து போகுதலை நீ பார்ப்பாயே ஒழிய என் முகத்தை பார்க்க முடியாது. ஆனால் யோவான் என்ன சொல்றது தெரியுங்களா? நாங்கள் கண்டதும் what Moses has desire and may not able to, that is possible to John. யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். யோவான் அதை கண்டோம், அந்த மகிமை கண்டோம் என்று சொன்னார். ஆனால் மோசே அந்த மகிமை காணும்படியாய் தேவனிடத்தில் கேட்ட பொழுது அந்த மகிமை நேரடியாய் பார்க்க முடியாது என்று சொன்னார். யோவானுடைய வாழ்க்கையில் யோவான் சொல்லுகிறார், அந்த மகிமை நாங்கள் கண்டோம், அல்லேலூயா, அதை தொட்டோம். இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்கு, ஹேண்டில். வி ஹாவ் ஹேண்டல்டு அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்படின்னா அவர் கையை பிடிச்சோம், அவரோட கூட நின்னோம், ஒன்றா சேர்ந்து நின்னோம், அவருடைய கையின் கிரியைகள் வல்லமையை நாங்கள் பார்த்தோம். வி ஹாவ் ஹேண்டல்டு அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2025 வருஷத்தில் நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், நீங்கள் 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், சங்கீதக்காரன் இப்படியாய் ஒரு வேண்டுதலை ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும். பாருங்க, அந்த மகிமை எங்க இருக்கும்னு ஆராய்ச்சி செய்யறார் அவர் வந்து. ஆனா அவர் கண்டுபிடிக்க முடியல. அவர் ஆராய்ச்சி செய்யறாரு, கர்த்தருடைய மகிமை எங்க இருக்குன்னு ஆராய்ச்சி செய்யறாரு. ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் வந்து, ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு வெளிப்படுத்தும், உம்முடைய மகிமை எனக்கு வெளிப்படுத்தும், ஆராய்ச்சி செய்கிறாரு. ஆனால் அவருக்கு வெளிப்படுத்தாத ஒன்றை புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் மகிமை காண்பது மாத்திரமல்ல, அந்த மகிமை பெற்றுக்கொண்டு அது மற்றவர்கள் காணத்தக்கதாய் உங்களுக்குள்ளே தேவனுடைய மகிமை காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு கேட்கிறேன், ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த வருஷத்தில் தேவனுடைய மகிமையினால் நான் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சையாய் இருப்பீர்களானால், சங்கீதக்காரன் சொன்னது போல, ஒன்றை நான் கேட்பேன், அதையே நான் ஆடுவேன்.
அவருடைய மகிமையை காணும்படி. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அவருடைய மகிமை வேணும்? எத்தனை பேர் அவருடைய மகிமையினால் தரிப்பிக்கப்பட விரும்புகிறீங்க? ஃபஸ்ட்டு எனக்கு அதுதான் என்னன்னு தெரியாது, எனக்கு அந்த காரியங்களை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை, எனக்கு புரிதல் இல்லை. நீங்கள் மகிமைன்னு சொல்கிறீங்க, இந்த மகிமை என்னன்றது எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், அந்த மகிமையினுடைய உச்சதம் யாருக்குமே தெரியாது. ஆனால் சங்கீதக்காரன் சொன்னது போல் ஒன்று சொல்லலாம், அந்த மகிமையை காண நான் விரும்புகிறேன். உங்களை எத்தனை பேருக்கு அந்த மகிமையை காண விரும்புகிறீங்க? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில், ஆண்டவரே ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும் ஆண்டவரே. ஒன்றை நான் கேட்கிறேன், ஒன்றை நான் கேட்கிறேன். இந்த உலகத்தில் எவ்வளவு பொன்னும் வெள்ளியும் சம்பாதித்தாலும் அவைகள் போதாது. ஆனால் எல்லாவற்றிற்கும் போதுமான ஒன்று இருக்கிறது, அது தேவனுடைய மகிமை. சங்கீதக்காரன் கேட்டது போல, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. நம்முடைய மகிமையை நாங்கள் காண்பது மாத்திரமல்ல, அந்த மகிமை எங்களிலே காணப்படத்தக்கதாய் நாங்கள் அதை காண்பது மாத்திரமல்ல, ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கிறதை இந்த உலகம் காணத்தக்கதாய். ஓ, உன்னிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொன்னவர், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னவர், அந்த வெளிச்சம் எங்களிலிருந்து பிரகாசிக்கத்தக்கதாய் இந்த வருஷத்தில் எங்களை மகிமையினால் நிரப்புவீராக. என்னை மகிமையினால் நிரப்புவீராக, சபையை மகிமையினால் நிரப்புவீராக. அப்படியே செய்ய போகிறபடினாலே கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய மகிமை என்னிலே காணப்படும் என்று சொன்னால், எனக்குள்ளே ஒரு 3 விதமான கிரியைகளை தேவன் நடப்பிக்கிறார். அவருடைய மகிமையை உலகம் கண்டு கொள்ளத்தக்கதாய் எனக்குள்ளே தேவன் உண்டாக்குகிற 3 கிரியை. கர்த்தருடைய மகிமை என்னிலே காணப்படும் என்று சொன்னால், when the glory of the Lord shall upon me, எனக்குள்ளே என்னிலே அவைகள் இருக்கும் என்று சொன்னால், 3 காரியங்கள் இந்த மகிமை எனக்குள்ளாய் செயல்படுகிறது. ஒன்று, என்னை அது உயர்த்துகிறதாய் இருக்கின்றது, ப்ரமோஷன். இரண்டாவது, என்னை ஒரு உச்சிதமானவனாய் மாற்றுகிறதாய் இருக்கிறது, ப்ரெஷியஸ். மூன்றாவது, என்னை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கின்றது, ப்ரொஃபிஷியன்ட்.
நான் திரும்பவுமாய் சொல்லுகிறேன், என்னை உயர்த்துகிறது. He made me a promoted person. இரண்டாவது, என்னை உச்சிதமாய் மாற்றுகிறது. He made me as a precious person. மூன்றாவது, என்னை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது. He made me to proficient before the world. இந்த உலகத்திற்கு முன்பாய் நான் உயிர் பெற்றவனாய் அல்லது உயிர் தெழுந்தவனாய் காணப்படுகின்ற ஒரு நிலையை மகிமை உண்டாக்குகிறது. நான் உங்களுக்கு, கர்த்தருடைய மகிமை நம்மேல் காணப்படும் என்று சொன்னால், இந்த மகிமை நம்முடைய தாழ்விலிருந்து நம்மை உயர்த்துகிறதாய் இருக்கின்றது. The glory of the Lord which seems in us shall made us to promote in all our circumstances. நம்முடைய எல்லா வழிகளிலேயும் சூழ்நிலைகளிலும் நாம் எந்த இடத்திலே தாழ்ந்திருந்தாலும் அவைகள் நம்மை உயர்த்துகிறதாய் இருக்கின்றது. நீங்கள் என்னோடு கூட ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் நீங்கள் 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும், சகல மகிமை, அந்த வார்த்தையை பாருங்க. யோசேப்பு சொல்றாரு, எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்றான். யோசேப்பினுடைய சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். எந்த சூழ்நிலையிலே அவர் இருந்தார், எந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் அவரை உயர்த்தினார் என்பது நமக்கு நன்றாய் தெரிந்திருக்கிற ஒரு பகுதி தான். ஆனால் இங்கே யோசேப்பு சொல்ற ஒரு காரியத்தை பாருங்களேன். எகிப்திலே எனக்கு இருக்கிற மகிமை அப்படின்னு சொன்ன அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு காலத்திலே நான் எப்படி இங்கே வந்தேன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் அடிமையாக வந்தேன், ஒன்றுமில்லாமல் வந்தேன். ஆனால் இன்றைக்கு நான் ஒரு உயர்த்தப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஏதோ ஒரு தேவ மகிமை என்று சொல்லி நாம் முற்பிதாக்களுடைய காலங்களிலே ஆண்டவர் இருந்தார் என்று கேள்விப்பட்டோமே, அந்த ஆண்டவர் என்னோடு இருந்தபடியினாலே எனக்கு ஒரு மகிமை காணப்படத்தக்கதாய் வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம பொறுத்த வரைக்கும், மனசாட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருப்போம். ஆனால் தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? உயர்த்துகிறார். பைபிளில் இருக்கு. அப்போ நீங்கள் கர்த்தருக்குள் தாழ்மையாக இருந்தால் அவருடைய மகிமை சும்மா இருக்காது, உங்களை ஒரு உயர்வுக்கு நிச்சயமாய் அது தள்ளும். இந்த வருஷத்திலே எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் நாம் நம்மை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தோமோ, சில நேரங்களிலே அநியாயங்கள் வரும் பொழுது, சில நேரங்களிலே உபத்திரவங்கள் வரும் பொழுது, இந்த யோசேப்பு அநியாயத்தையும் உபத்திரவத்தையும் சஞ்சலத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய அனுபவிக்கும் பொழுது, அவன் எல்லாவற்றையும் அனுபவித்த காலத்திலும் சரி, இன்றைக்கு அவன் நல்ல நிலைமையில் இருக்கும்போதும் சரி, அவனுக்குள்ளே ஒரு தாழ்மை இருந்தது. தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தான். இந்த தாழ்மை உள்ளவனை ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அந்த மகிமை தாழ்மை உள்ளவனை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தினது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து 44 வரையிலும் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பெரிய கோலியாத்திற்கு முன்பாக தாவீது ஒரு சாதாரண சின்ன பையனை போலதான், ஒரு இளையவனை போலதான், அல்லது பெரிய மல்யுத்த வீரன் என்று சொல்லப்படுகிற எல்லாருக்கும் மேல உயர்ந்த ஒருவனுக்கு ஒரு சாதாரண சின்ன பையன் மாதிரி இருந்த ஒரு தாவீது தான் தேவன் ஒரு பெரிய வெற்றியை உண்டாக்கினார். ஒரு 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 கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே, சஞ்சலப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே கிடந்த ஒரு முர்தேகாய் தான் ஆமானுடைய வீட்டிற்கு தேவன் அவனை அதிகாரியாய் மாற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் பர்னபாவிற்கும் பவுலுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு வாக்குவாத சண்டை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த ஒரு மார்க்கு தான் இவனை வேண்டாம் என்று பவுல் சொன்னார். ஆனால் அதே மார்க்கை குறித்து பவுல் சொல்லுகிறார், அவனை என்னிடத்திலே கொண்டு வா, நீ வரும்பொழுது அவனை அழைத்து கொண்டு வா, அவன் எனக்கு வெகு பிரயோஜனமாக இருப்பான் என்று சொல்லி, எந்த மார்க்கு ஊழியத்தை விட்டு அடிக்கடியாய் ஓடி போனவனாக இருந்தானோ அதே மார்க்கு தான் சுவிசேஷ புத்தகங்களிலே முதல் புத்தகத்தை எழுதும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா,
எந்த ஒனேசிமு தன்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு எஜமானுக்கு விரோதமாய் காரியத்தை செய்துவிட்டு ஓடி வந்தானோ அதே மனுஷன் தேவனை ஏற்றுக்கொண்ட பொழுது பவுல் பிலமோனுக்கு எழுதுகிறார், நீ ஒனேசிமுவை பார்க்கும் பொழுது ஒருவேளை உனக்கு மனசு கஷ்டமா இருக்கும், அவன் முந்தின காலத்திலே உனக்கு பிரயோஜனம் இல்லாதிருந்தான், இப்பொழுது அவனுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்திலே பிரயோஜனமற்றவன், ஆனால் தேவன் அவனை பிரயோஜனம் உள்ளவனாய் உயர்த்துகிறார். ஒரு காலத்திலே ஓடி போனவன் முதல் சுவிசேஷத்தை எழுதும்படியாய் தேவன் பயன்படுத்துகிறார். ஒரு காலத்திலே ஒருவனுக்கு முன்பாக சாதாரண இளையவனாய் இருந்தவன், அவனை கொண்டு தேவன் ஒரு பெரிய வெற்றி இஸ்ரேலுக்கு கொடுக்கிறார். ஒரு சமயத்திலே யூதர்கள் எல்லாம் கொன்று போடப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டத்தை ஆமான் கொண்டு வரும் பொழுது அதில் ஒன்றுமே செய்ய முடியாமல் தேவனிடத்திலே கதறினவர்களிலே ஒருவன் இந்த மொர்தெகாய். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதே மொர்தெகாயை அந்த ஆமானுடைய பெரிய அரண்மனைக்கு அதிகாரியாய் கர்த்தர் மாற்றினாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே சிறுமையில் இருக்கலாம், தாழ்மையில் இருக்கலாம், இயலாமையில் இருக்கலாம், பலனற்று இருக்கலாம், எனக்கு செய்வதற்கு தகுதி இல்லை என்று சொல்லியிருக்கலாம், நான்லாம் எப்படி செய்ய முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். நீங்கள் எதையும் செய்ய முடியாது என்று ஆண்டவருக்கு தெரிந்துதான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா தம்முடைய மகிமையையே உங்களுக்குள்ளே வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மகிமை உங்களிலிருந்து காணப்படக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை வாசிக்கும் பொழுது ஒரு 2 விதமான கஷ்டத்திலிருந்து கர்த்தர் அவனை உயர்த்தினாராம். நான் அந்த 2 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், சுருக்கமாய் சொல்லுகிறேன், கவனிங்க. முதலாவது, அவனை ஒரு படுகுழியிலிருந்து கர்த்தர் உயர்த்தினாராம். இரண்டாவது, அவன் மேல் விழுந்த ஒரு பாவ பழியிலிருந்து கர்த்தர் அவனை உயர்த்தினாராம். நான் திரும்பமாய் சொல்லுகிறேன், படுகுழியிலிருந்து, ட்ரெட்ஃபுல் பிட், ட்ரெட்ஃபுல் பிட். இரண்டாவது, பாவ பழியிலிருந்து, டேஞ்சரஸ் பிளேம். நான் திரும்பமாய் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாய் நான் சொல்லுகிறேனே, இந்த யோசேப்பை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். நீங்கள் 37ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலும் 28வது வசனத்திலும் நீங்கள் வாசிக்கும் பொழுது 37ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த யோசேப்பை குழியிலே தள்ளும்படியாய் பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அதே நேரத்தில் குழியிலிருந்து தூக்கி அவனை இஸ்மவேலருக்கு விற்று போட்டார்கள். இஸ்மவேலர் அவனை எகிப்திற்கு கொண்டு போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. கவனிங்க, இந்த படுகுழின்ற ஒரு வார்த்தையை நான் ஏன் யூஸ் பண்ணேன்னா, இந்த 2 சூழ்நிலையிலையும் சரி, குழியிலே போட்டாலும் சரி, அதே நேரத்தில் விற்று போட்டாலும் சரி, அவன் தப்பித்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையிலே அவனை தள்ளப்படுகிறான். இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலும் நான் சொல்லுகிறேனே, நீங்கள் ஒருவேளை எழுந்து வர முடியாத ஒரு குழியிலே தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம். நீங்கள் தள்ளப்பட்ட குழி மற்றவர்களுக்கோ அல்லது உங்களோடு இருக்கிறவர்களோ காப்பாற்றக்கூடிய நிலையில் இல்லாதபடிக்கு ஒருவேளை நீங்கள் தள்ளுண்ட நிலைமையிலே தள்ளுண்டவர்களாகவே இருக்கலாம். நான் நினைக்கிறேன், இப்படி கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேனே, குழியிலே தள்ளும் பொழுது இந்த யோசேப்பு என்ன பண்ணியிருப்பான்? நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணியிருப்பார்? பண்ண முடியும் தெரியுங்களா? மேலே ஏறிலாம் வர முடியாது, சத்தம் போட்டு கத்த தான் முடியும். என்னை காப்பாற்றுங்க அண்ணா, என்னை காப்பாற்றுங்க, நான் ஏதாவது தப்பு செய்திருந்தா என்னை மன்னிச்சிருங்க, என்னை தயவுசெய்து காப்பாற்றுங்க. குழின்னா சாதாரண குழியில் அதில் என்னென்னலாம் இருந்திருக்குமோ தெரியாது, பாம்பு இருந்ததா, விஷப்பூச்சிகள் இருந்தால் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் குழியிலே தள்ளப்பட்ட பொழுது அவன் கதறி இருப்பான், கத்தியிருப்பான். நீங்க இதே மாதிரி இந்த யோசேப்பை விற்று போடும் பொழுது, நான் உங்களுக்கு முன்ன கூட சொன்னேன், யோசேப்பை கையை காலையை கட்டுவாங்க இஸ்மவேலர்லாம். கையை காலை கட்டும் பொழுது இந்த யோசேப்பு என்ன சொல்லியிருப்பான்? அண்ணா 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 என் கையை கட்டுறாங்கண்ணா, அண்ணா அண்ணா என்னை காப்பாற்றுங்கண்ணா, அண்ணா அண்ணா என் கையை கட்டுறாங்கண்ணா. போ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அவன் இழுத்துட்டு போவான், எவ்வளோ பிடிச்சி இழுத்துருப்பான். இவனும் என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்கன்ற மாதிரி அண்ணங்கிட்ட கெஞ்சி கெஞ்சி இழுத்துருப்பான். இஸ்மவேலர் கூட்டிட்டு போவான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த சகோதரர்கள் நிற்கும் பொழுது
சகோதரரிடத்துல பக்கத்தில் கெஞ்சுகிறவன் அந்த சகோதரர்களுடைய நிழல் முடிகிற வரைக்கும் அவன் கத்துவான். கத்துன்னு இல்லாமல் நிழல் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய பலன் மிஞ்சி கத்தி கூப்பிடுவான். அப்படியாகில யாராயிலும் வருவாங்களா? இந்த காலை நேரத்தில் கர்த்தர் பேசுவாராக. 2024 வருஷத்தில் ஒரு கதறுதல், ஒரு அலறுதல் உங்களுடைய வாழ்க்கையிலே வேதனையோடு இருந்திருக்கலாம். நீங்கள் அலறும்படியாய் தனிமையான இடத்துல எனக்கு ஒரு வழியும் இல்லை என்று நீங்கள் அலறிக்கொண்டு இருக்கிறவர்களாய் இருக்கலாம். நீங்கள் எஸ்தர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், எஸ்தர் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது, என்ன நடந்த யாவற்றையும்? யூதர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளிலே கொலை செய்யப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும். எல்லா யூதர்களும் 127 நாடுகளிலே இருக்கிற எல்லா யூதர்களும் கொல்லப்பட வேண்டும். இந்த கொல்லப்பட வேண்டும் என்ற செய்தியை மொர்தெகாய் கேள்விப்பட்டவுடனே, இப்ப வாசிங்க. மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோடே அலறிக்கொண்டு போதும் அலறிக்கொண்டு நான் பேசும் பொழுதே நீங்கள் உங்களுக்குள்ளே உங்களோட வாழ்க்கையை 24வது வருஷத்தில் யோசித்து பாருங்க. சில நேரங்களிலே சிலர் செய்கிற துரோகத்தை, சிலர் செய்கிற சஞ்சலத்தை, சில நம்மை வேதனைப்படுத்துகிற வேதனைகளை நாம் கவனிக்கும் பொழுது அலறுகிற, கூப்பிடுகிற, கதறுகிற ஒரு சத்தம், நமக்குள்ளே இருக்கிற குமுறலை, அலறுதலை நான் சொல்லுகிறேன். கடந்த வருஷம் முழுவதுமாய் கடந்து வந்த பாதையை தேவன் கேட்டிருக்கிறார். இந்த வருஷத்தில் அந்த அலறுதலில் இருந்து நம்மை மீட்டெடுக்கும்படிக்கு தம்முடைய மகிமை நம்மிலே காணப்படும்படியாய் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அலறுதலில் இருந்து தேவன் உங்களை ஒரு ஆனந்தத்திற்கு கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்குள்ளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் நீங்கள் வாசிங்கன்னா தங்களுக்குள்ளே கதறினார்கள். தங்களுக்குள்ளே அவர்களுடைய பெருமூச்சினுடைய சத்தம். அப்படின்னா பாருங்களேன், பெருமூச்சின் சத்தம்னா என்ன? அழக்கூட முடியல, அவங்களால கூப்பிட கூட டைம் கிடையாது. வருத்துறாங்க, நெருக்குறாங்க, ஒடுக்குறாங்க, எதுக்குமே வழி இல்லாமல் இருக்கு. ஆகையினால வேலை செய்யும் பொழுது நம்ம நிலைமை இப்படி இருக்குதுன்னு வேதனைப்பட்டு அந்த வேதனையில பெருமூச்சு விடுறாங்க பாருங்க. அந்த பெருமூச்சு தான் விட முடியுதே ஒழிய வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலருடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்டவர் தம்முடைய மகிமையை நமக்காய் அனுப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு மகிமையை ஆண்டவர் அனுப்பிட்டார் தெரியுங்களா? நான் உங்களுக்கு ஒரு மகிமையை சொல்லட்டுங்களா? நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிங்கன்னா, நீங்களும் நானும் அலறுகிற அலறலினுடைய மகிமையை, அலறுதலுடைய சத்தத்தை தேவன் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு ஒரு மகிமையை கொடுத்தாராம். வாசிங்க. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி 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 லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். பாருங்க, நம்ம கூப்பிட வேண்டிய இடத்துல அந்த கூப்பிடுதலுடைய துணியை இயேசு தன்னிடத்தில் எடுத்துக்கொள்கிறார். அந்த கூப்பிடுதலை அவர் செய்கிறபடிக்கினாலே அந்த அலறுதலை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய ஆனந்தத்தை கத்த நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2025வது வருஷத்திலே சொல்லுகிறேன், உங்களுடைய அலறுதலை ஆண்டவர் மாற்றி உங்களை ஆனந்த சந்தோஷம் அடையும்படியாய் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் எந்த துக்கத்தில் இருக்கிறீங்களோ தெரியாது. இன்றைக்கி கூட சிலர் நேற்றைய தினத்தில் வரும்போது கூட சிலர் வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்திருக்கலாம். கிளம்புற நேரத்தில் தான் அப்படி ஆரம்பிப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிடுவோம், இன்றைக்கி நான் போகணுன்ட்டு இருக்கு, புகழான்னு இருக்கேன், ஆகியனால ஏதாவது இருந்தால் முன்னாலேயே சொல்லிடுங்கன்னு வீட்டார் இடத்துல எல்லாம் பேசிடுவோம். கரெக்டாக அந்த கிளம்புற நேரத்தில் தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். மெதுவாக தொடங்குவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு நம்ம சந்தோஷப்படுவோம், சந்தோஷம் வரோன்னு நினைக்கிறோமோ
அந்த சந்தோஷத்தை எப்படி துக்கமாக மாற்றலான்னு சில நேரங்களில் சிலர் ஆலோசனை பண்ணுவாங்க. ஆனாலும் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இயேசு நம்முடைய ஆலறுதலை எடுத்துக்கொண்டபடியினாலே அவர் மூலமாய் நமக்கு ஒரு மகிமை கொடுக்கப்பட்டது. அது நம்மை ஆனந்தமாய் மாற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆனந்தமாய் மாற்றுவார். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க. கர்த்தர் என்னை ஆனந்தமாய் மாற்றுவார். கர்த்தர் என்னுடைய அலறுதலை மாற்றுவார். என்னுடைய கண்ணீரை துடைப்பார். என்னுடைய கூப்பிடுதலை கேட்பார். அவருடைய மகிமை என் மேல் காணப்படும். என்னை ஆனந்தமாய் மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை படுகுழியில் தள்ளினார்கள், தேவன் யோசேப்பை உயர்த்தினார். அதே போல இரண்டாவது நான் உங்களுக்கு சொன்னேன், பாவ பழியை அவன் மேல் சுமத்தினார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், வேதத்தில் 27ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 10 முதல் 20 வரையுள்ள வசனத்தை வாசிப்பீர்களானால், இவர் வேலை செய்து கொண்டது எகிப்தினுடைய போர்த்திபாருடைய மனைவி இவன் மேல் கண் போட்டு எப்படியாகிலும் யோசேப்பினுடைய நல்ல வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பதை யோசேப்பு ஒரு நாள் அனுமதிக்கவே இல்லை. ஒரு நாளிலே அவளுக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம், ஆனால் யோசேப்பு தப்பிச்சு ஓடிட்டார். இவர் ஓடின உடனே அவன் மேலே இருந்த ஒரு வெறுப்பில் அவன் என்ன சொல்லுவா, எகிப்தினுடைய அல்லது எபிரேயனுடைய பிள்ளையாண்டான் என்னை மோசம் போக்கும்படியாய் வந்திருக்கிறான், இதை கேட்பதற்கு யாருமே இல்லையா என்று சொல்லும் பொழுது, ஒன்றுமே செய்யாத ஒரு யோசேப்பு ஒரு பெரிய பாவத்தை செய்த ஒரு பழி அவன் மேல் விழுந்துவிட்டது. அல்லேலூயா. எதையுமே செய்யாமல் பாவ பழியை சுமக்கிறவர்கள் இந்த உலகத்தில் அநேகம். நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். தாவீது வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். எந்த தப்பும் தாவீது பண்ணல. ஆனால் சவுல் சுற்றி சுற்றி தாவீதை கொலை செய்ய நினச்சான். சுற்றி சுற்றி கொலை செய்ய நினச்சான். எப்படியாகில தாவீதை வீழ்த்தணும்னு நினச்சான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறேன், சில நேரங்களிலே ஒரு சிலர் நம்மை வேண்டுமென்றே எதாகிலும், நான் சொல்கிற ஆப்ஷனல், உங்களுக்கு புரியுமா என்பது நான் அறியலை, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. சிலர் நம்மை அவர்களுடைய கையின் கீழாய் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே சில பழி பாவங்களை நம்மேல் போட்டு நம்மை அடக்கி அடக்கி வைத்துக் கொள்வார்கள். ஏதாயிலும் ஒரு காரியத்தில் நம்மை குற்றம் சொல்லியே நம்மளை அப்படியே இப்படி சொன்னாதான் இவங்க வந்து நம்ம அடங்கியிருப்பாங்கன்றதுக்காக அடக்குவதற்காகவே குற்றம் பேசுகிறவர்கள் இந்த உலகத்தில் அதிகம். ஆனால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பழி எவைகளாக இருந்தாலும், உன்மேல் எந்த பாவத்தினுடைய பழிகளை சுமத்தினாலும் அவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட ஒருவர் இருக்கிறார். அவர் மூலமாய் நமக்கு மகிமை கொடுக்கப்பட்டபடியினாலே பழியிலிருந்து பாவத்திலிருந்து தேவன் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, பரிசேயரும் சதுசேயரும் இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தி கொண்டே நின்றார்களாம். குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன், உங்களை யார் யாரெல்லாம் பழிக்கும்படியாய் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக இயேசு உங்களுக்காய் எனக்காய் ஒரு காரியத்தை செய்துவிட்டார். ஆகையினாலே உங்கள் குற்றங்களிலிருந்து பழி பாவங்களிலிருந்து ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் 2 காரியங்களை சுருக்கமாய் சொல்லுகிறேன், கவனிங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார் என்று சொன்னால் உங்களுடைய படுகுழியிலிருந்து கர்த்தர் உயர்த்துகிறார். உங்களுடைய பழி பாவத்திலிருந்து கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஏதாவது படுகுழியில் சிக்கிக்கிட்டு இருக்கீங்களோ? சில நேரங்களில் சில சொல்கிற மெதுவான ஒரு இருதயத்தில் தெரியுது, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாஸ்டர், யாருக்குமே தெரியாது. நான் தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியும், ஆனால் யாருக்குமே தெரியாது. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் எந்த பாவம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களோ அந்த பழி பாவத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து உயர்த்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறார், என்னை குழியிலிருந்து தூக்குகிறவராய் இருக்கிறார், என்னை துயரத்திலிருந்து தூக்குகிறவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்களாம் கரங்களை உயர்த்தி அப்படியே கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை படுகுழியிலிருந்து தூக்கி எடுக்கிறவர் நீர், என்னுடைய பாவ பழிகளிலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறவர் நீர். இந்த ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு முதல் தேதியிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பழிகள் எல்லாம் நீங்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். நான் சொல்லுகிறேன், அவருடைய காருண்யம் உங்களை தூக்கி எடுக்கும், அவருடைய காருண்யம் உங்களை தூக்கி எடுக்கும். உங்களுடைய இருதயத்தில் ஏதாகிலும் சஞ்சலம் இருக்குமானால் எனக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, என்னை தூக்கி எடுத்துருங்கப்பா, என்னை தூக்கி எடுத்துருங்கப்பா. கண்களை மூடி ஜெபிப்போமா, ஆண்டவரிடத்துல சொல்லுவோமா, என்னை தூக்கி எடுத்துருங்கப்பா, என்னை தூக்கி எடுத்துருங்கப்பா, என்னை குனிந்து தூக்கி எடுங்க ஆண்டவரே, என்னை தூக்கி எடுங்க ஆண்டவரே, என்னை தூக்கி எடுங்க ஆண்டவரே. குனிந்து தூக்கினீரே பெரியவனா கீரீரே, உமது காருண்யத்தா பெரியவனா கீரீரே, குனிந்து தூக்கினீரே பெரியவனா கீரீரே, உமது காருண்யத்தா பெரியவனா கீரீரே. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீ பெரியவனாக்கினீ, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீ பெரியவனாக்கினீ, உமது காருண்யத்தால். கரங்களை உயர்த்தி சேர்ந்து பாடுவோம். குனிந்து தூக்கினீரே பெரியவனா கீரீரே, உமது காருண்யத்தா பெரியவனா கீரீரே, குனிந்து தூக்கினீரே. பாடுக வாய்களை திறந்து. பெரியவனா கீரீரே, உமது காருண்யத்தா பெரியவனா கீரீரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யம், எனக்காக யாரும் இந்த உலகத்தில் உதவி செய்ய வேண்டாம், ஒரு காருண்யம் எனக்காக இருக்கிறது. தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து என்னை படுகுழியிலிருந்து, என்னை பழி பாவங்களிலிருந்து என்னை விடுதலை ஆக்கின ஒருவர் இருக்கிறார். அவருடைய மகிமை என் மேல் காணப்படும். அவருடைய மகிமை எனக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகிமைக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி நன்றி 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 என்று நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அந்த மகிமை உங்களை உயர்த்தும், படுகுழியிலிருந்து உயர்த்தும், பாவ பழியிலிருந்து உங்களை உயர்த்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தருடைய மகிமை நம்மேல் காணப்படும் என்று சொன்னால்
அது நம்மை உச்சிதமானவர்களாய் மாற்றுகிறது. இந்த உச்சிதமானவர்களாய் மாற்றுகிறது என்று சொல்லும் பொழுது நீங்கள் யாத்திராகமம் 34 அதிகாரம் 29 மற்றும் 30 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், யாத்திராகமம் 34 அதிகாரம் 29, 30 வாசிங்க. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும் பொழுது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே குறித்து சொல்லப்படுகிறது. மோசேயினுடைய வாழ்க்கையிலே ஒரு தேவ மகிமை கிரியை செய்ததை குறித்து நாம் வாசிக்கின்றோம். மோசே ஆண்டவரோடு பேசும்போது போகிறார். ஆண்டவரோடு பேசுகின்ற அந்த பேச்சு வார்த்தையிலே அவருடைய வார்த்தையினுடைய பிரகாசம் மோசேயினுடைய முகத்திலே பிரகாசிக்கிறது. மோசேயினுடைய முகம் இப்பொழுது பிரகாசமாக இருக்கிறது. இதை ஆரோனும் மிரியாமும் இஸ்ரவேல் ஜனங்களும் பார்க்கும் பொழுது அவன் முகம் பிரகாசிக்கிறதை கண்டு அவன் கிட்டி சேர பயந்தார்கள். நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன், அதிகமாய் மோசே குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். இதே ஆரோனும் மிரியாமும் தான் மோசேயை குற்றம் சாட்டினார்கள். இதே கோராகின் கூட்டத்தார் தான் மோசேக்கு விரோதமாய் பேசினார்கள். இதே இஸ்ரவேல் ஜனங்கள் தான் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், பேசினார்கள், எதிர்த்து நின்றார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள். மோசேக்கு விரோதமாய் துக்கம் உண்டாக்கும்படியாய், அவன் மனநிலை கஷ்டப்படும்படியாய் அநேக காரியங்களை செய்தார்கள். மோசையை ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட ஒரு மோசையை தான் எல்லா இஸ்ரவேலுடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய மகிமை காணப்படத்தக்கதாய் மோசேயினுடைய முகத்தை தேவன் பிரகாசிக்க பண்ணினாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களிலே சொல்லுகிறேன், ஒரு காலத்திலே நம்மை கண்டு பயந்தவர்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு யார் நம்மை கண்டு பயந்தார்களோ அவர்களே நமக்கு விரோதமாய் நம்மை பயமுறுத்துகிறவர்களாய் இந்த காலங்களிலே இருக்கிறார்கள். ஏன் அவர்கள் நம்மை பயமுறுத்துகிறார்கள் என்று சொன்னால், தேவனுடைய மகிமை நம்மிடத்தில் காணப்படாதபடிக்கு மனுஷீகத்தினுடைய வல்லமை தான் நமக்குள்ளே இருக்கிறது. மனுஷீகமாய் கிரியை செய்வதும், மனுஷிகமாய் பேசுவதும், மனுஷிகமாய் நடப்பதும் என்பதை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது தேவனுடைய மகிமை நம்மிடத்தில் இல்லாதபடியினாலே தான் இந்த பிரச்சனை வருகிறது. ஆனால் மோசே முகத்திலே அவருடைய மகிமை காணப்பட்டதாம். எல்லாரும் பயந்தார்களாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே மற்றவருடைய கண்களுக்கு முன்பாய் நான் அற்பமாய் தோணலாம். நீங்கள் ஆதியாகமம் 29 அதிகாரம் 31 வசனத்திலே லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்பதை கர்த்தர் கண்டு அவளுக்கு பிள்ளைகளை கொடுத்தாராம். எத்தனைன்னா 4 பிள்ளை கொடுத்தாராம். இந்த 4 பிள்ளையில 4வது பிள்ளை பேர் என்னன்னா யூதா. இந்த யூதாவினுடைய கோத்திரத்திலே தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது நமக்கு நன்றாய் தெரியும். யார் அற்பமாய் எண்ணப்பட்டார்களோ அவர்களை தேவன் மகிமைப்படுத்தும்படியான மகிமையை உண்டாக்கி கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் 1 சாமுவேல் 2 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் பொழுது அன்னாள் இப்படியாய் ஒரு பாடலை பாடுகிறாள். புழுதியிலிருந்து எளியவனை தூக்கி விடுகிறீர், குப்பையிலிருந்து வாசிங்க, எடுத்து வாசிங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறார். பாருங்க, சிறியவனை எளியவனை. சில நேரங்களில் நம்முடைய மனசாட்சி கூட நமக்கு தெரியும், நம்ம ரொம்ப சாதாரணமானவங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேயினுடைய வாழ்க்கை எளிமையாக இருந்தது. இந்த எளிமையை ஜனங்கள் அசட்டை பண்ணினார்கள். ஆனால் தேவன் சாதாரணமான ஒரு மோசையை he made him a precious man
ஓவர் ஆல் இஸ்ரேல். இஸ்ரவேலருக்கு முன்பாய் மோசையை தேவன் ஒரு உச்சிதமானவனாய் மாற்றினாராம். அல்லேலூயா. 2 உச்சிதம் நான் உங்களுக்கு சொல்கிறேனே மோசையை பற்றி. நீங்கள் உபாகமம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்பீர்களானால், மோசையை ஆண்டவரே அவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நான் அதை இப்படி சொல்லுகிறேனே, ஆண்டவர் மோசையின் சரீரத்தை தன்னுடைய சொந்தமாய் மாற்றிக்கொண்டார், தன்னுடைய சொத்தாய் அதை எடுத்துக்கொண்டார். எளியவர்களாய் இருக்கிறவருடைய வாழ்க்கையிலே, யாருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை உதிக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை காணப்படுகிறதோ, அந்த மகிமை காணப்படுகிறவருடைய வாழ்க்கையிலே தேவன் அவர்களை தன்னுடைய சொந்தம் என்று சொல்லி உச்சிதமானவர்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஏதாவது ஒரு ஊழியத்திற்கு நான் போகிறேன். போகும் பொழுது என் கூட யாராயிலும் ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இஸ்ரேலையோ அல்லது ஸ்டெஃபானையோ 2 பேரையும் கூட்டிட்டு போகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் எனக்கு ஒரு வாகனத்தை கொடுப்பாரானால், தம்பி இந்த கார் நீங்கள் ஓட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட உட்காந்து நானும் ஊழியத்திற்கு போகிறேன். இப்போ போகிற வழியில் போகிற இடத்துல நீ நல்லாவே ரிசீவ் பண்ணுவாங்க. வாங்க பாஸ்டர் ரிசீவ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒருவேளை என் பிள்ளைங்க 2 பேர் இவங்க தான் அப்படின்னு தெரியாமல் இருந்தால், அல்லது என் விசுவாச மக்களிலே யாராகிலும் நல்லவர்களாக என்னோடு கூட ஊழியம் செய்கிறவர்களாய் வருகிறவர்கள், வாப்பா என் கூட கொஞ்சம் வாப்பா அப்படின்னு கூட்டிட்டு போகும் பொழுது, அவர்கள் என்னுடைய விசுவாசிகள் ஊழியம் செய்கிறவர்கள் என்று தெரியாமல் இருக்குமானால், என்னை அழைச்சவங்க என்னை நல்லா கனப்படுத்துவாங்க. என்னைய ஊழியம் முடிஞ்சவொடனே சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுன்னு போவாங்க. சாப்பிட போகிறது, பாஸ்டர் அந்த டிரைவர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த டிரைவர்னு வாங்க. அப்போ நான் சொல்லுவேன், டிரைவரில் சபையில் ஊழியம் செய்கிற ஒரு தம்பி, அவர் ஊழியக்காரவர். டிரைவரில் அவன் என் மூத்த மகன், டிரைவரில் அவன் இளைய மகன். உடனே அவங்க என்ன யோசிப்பாங்க, ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேனே. சேம் பேட்டர்ன் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களை ரொம்ப அற்பமாய் பார்த்த கண்களுக்கு முன்பாக தேவன் உங்களை உச்சிதமாய் மாற்றுவார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஜனங்கள் உன்னிடத்திலே வருவார்கள்னு இருக்குது. இந்த 3வது வசனத்திலிருந்து வாசிங்க, 63லேருந்து. உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். எப்படி வருவாங்க ராஜாக்கள்லாம்? எப்படி வருவாங்க? ஒரு காலத்தில் இயேசுவை பார்க்கறதுக்கு, இயேசு என்கின்ற யூதாவின் ராஜாவை பார்ப்பதற்கு ஞானிகள் வந்தாங்க. எப்படி வந்தாங்க சொல்லுங்க? எப்படி வந்தாங்க? சாஸ்திரிகள்லாம் ஒட்டகத்தில் வந்தாங்க இல்லை? அப்படி தானே இருக்கு. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு மகிமையை கொடுக்குறாரு. அந்த மகிமைக்கு சொல்றாரு, எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி, அவன் உனக்கு முன்பாய் நடந்து வரத்தக்கதாய் தேவன் நம்மை உச்சிதம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப அற்பமாகவே எண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. ரொம்ப நீங்கள் எந்த இடத்துல யாருடைய கண்களுக்கு முன்பாய் அற்பமாய் இருக்கிறீர்களோ, அதே கண்களுக்கு முன்பாய் தேவன் உங்களை உச்சிதமாய், he made you a precious one before them. அவர்களுக்கு முன்பாக நீங்கள் ஒரு உச்சிதமானவர்கள் என்பதை தேவன் காண்பிப்பார். இது மாத்திரமல்ல, நீங்கள் மோசே குறித்து இன்னொரு காரியத்தையும் நீங்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும். பரலோகத்திலே ஒரு பாடல் பாடப்படுது. யாருடைய பாடல் என்றால் மோசேயினுடைய பாடல். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போவோமான்னு கேட்டால் அதுவே சந்தேகம், அதுவே சந்தேகமாக இருக்கும் சிலருக்கு. ஆனால் பரலோகத்தில் மோசே பாடின பாடல் இருக்கான். நீங்கள் வேதத்தில் வாசிக்கினா தேவனுடைய தாசர்கள் எல்லாம் ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மோசே பாடின பாடல்கள் பரலோகத்திலே பாடப்படுகிறது. மோசே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அங்கே வாசிக்கப்படுகிறது. தாவீது சியோன் என்னும் ஒரு கோட்டையை பிடித்தாராம். சியோன் கோட்டை என்பது, சியோன் என்பது எபிரேய பாஷையும் கிடையாது, எபிரேயருக்கு சொந்தமானதும் கிடையாது, புறஜாதியாருடைய பெயர்.
அந்த புறஜாதியாருடைய பெயரை ஆண்டவர் பரலோகத்திற்கு ஒப்பிட்டு சியோன் என்று சொல்லுகிறாராம். பரலோகத்தை சியோன் என்று சொல்லுகிறாராம். அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தாவீதை ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார், மோசே எவ்வளவு நேசிக்கிறார். அவர்களை தன்னுடைய சொந்தமாக்கி கொண்டது மாத்திரமல்ல, அவர்களை சாட்சியாய் மாற்றுகிறார். பரலோகத்திலே மோசேயினுடைய பாடல் பாடுவதைப் போல பூலோகத்திலே நாம் ஆராதிக்கிற தேவனை மற்றவர்கள் ஆராதிக்கத்தக்கதான ஒரு சாட்சி நமக்கு எழும்ப வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரை மற்றவர்களும் அறிந்து கொள்ளணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள். ஒரு ஐடியா சொல்லுங்கள். இந்த ராத்திரியில் ஒரு முடிவு பண்ணிடுவோம். நம்ம மணி 2 ஆகுது, 3 ஆக போகுது, 3 மணிக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம். ஆண்டவரை மற்றவங்க தெரிஞ்சுக்கணும். நான் என்ன பண்ணணும்? எல்லார் கையிலையும் ட்ராக்ஸ் கொடுப்பேன், ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி பாஸ்டர் அது கொஞ்சம். நான் ஒன்று சொல்லிட்டேங்களா, ஆண்டவர் மற்றவர்கள் நம்முடைய ஆண்டவரை தெரிந்து கொள்ளணும்னா, உங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளணும்னா, தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்காக சர்ச்சுக்கு வர பழகுங்க. இதையே ஒழுங்காக செய்யலைன்னா அப்புறம் ஆண்டவரை பற்றி அவர்களுக்கு என்ன. சில நேரங்களில் நம்ம இருக்கிறோம் பாருங்க, நம்முடைய நிர்விசாரமான நிலை இருக்குது பாருங்க. அந்த நிர்விசாரமான நிலை கூட சிலர் ஆண்டவருக்குள்ளே வருவதற்கு தடையாய் மாறும். நான் சொல்லுகிறது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து குடும்பமாய் ஆராதனைக்கு வருகிறீர்களானால், ஒருவேளை உங்கள் புருஷனோ மனைவியோ குடும்பத்தாரோ ரட்சிக்கப்படாதிருப்பதினாலே நீங்கள் வருவதிலே தாமதிக்கலாம், சூழ்நிலை இருக்கலாம், சூழ்நிலை மாறலாம், இருக்கட்டும். ஆனால் ரட்சிக்கப்பட்டு முழுமையாக இருக்கிறவங்க நீங்கள் உச்சிதமாக மாறணும்னா உங்களை உச்சிதமான வாழ்க்கையை முதலாவது கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தணும். நமக்கு ஆராதனை எத்தனை மணிக்கு சொல்லுங்கள்? நீ எத்தனை மணிக்கு வரணும்? 7:30 மணிக்கு ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வரணும் சர்ச்சுக்கு? வெகு தூரத்துலேருந்து வரும். வண்டி, சாலை, பஸ்ஸு, சூழ்நிலை இதெல்லாம் கர்த்தர் அறிவார். ஓகே, லெட் இட் பி. கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக, உங்களை கொண்டு வர. பொதுவாக நான் சொல்கிறேன், உங்கள் மனசாட்சி கை வச்சு நீங்கள் சொல்லுங்கள். நான் வர டைம் 9:30 மணிக்கு இந்த ஆராதனை தொடங்கினேன். நேற்று 10 மணிக்கு வராங்க தெரியுங்களா? 10:30 மணிக்கு சிலர் வராங்க. இவங்களுக்கு நான் ராத்திரி 12 மணிக்கு வைக்கிறேனே, 12 மணிக்கு வச்சாலும் 12:30 தான் வருவாங்க. காலையில் 7:30 வச்சாலும் 8 மணிக்கு வர்றது. சரி, 8 மணிக்கு வச்சோன்னா 9 மணிக்கு வருது. 9 மணிக்கு வச்சோன்னா 10 மணிக்கு. எப்போ தான் அப்போ வைக்கிறதுன்னு தெரியலை. எல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை கனப்படுத்துறதுக்கு சரியான நேரத்துக்கு உட்காந்து பாருங்கள். உங்களுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு சரியான நேரத்தில் நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களால் முடிந்த அளவிற்கு மனசாட்சிக்கு ஏற்றது போல சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரை உச்சிதமாய் நினைப்பீர்களானால் கர்த்தர் உங்களை உச்சிதமான ஸ்தானத்தில் நிறுத்துவார். மோசேயினுடைய பாடல் பரலோகத்தில் இருக்குது. அப்படின்னா இன்றைக்கு நாம் துதிக்கிற துதி பரலோகத்தை சந்தோஷப்படுத்தும்படி துதியாய் மாறணும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்கிற எல்லா அற்பமான காரியங்களிலிருந்தும் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை நம்மேல் காணப்படும் என்று சொன்னால் நம்மை உயர்த்தும், இரண்டாவது நம்மை உச்சிதமாக்கும். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மூன்றாவது நான் உங்களுக்கு சொன்னேன், ப்ரொஃபிஷியன்ட், உயிர்ப்பித்தல். உயிர்ப்பித்தல். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை எடுத்த யாராகில ஒரு வாசிங்க. மார்க் 9:2-3. 6 நாளுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்தது வாசிங்க. அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல் பூமியிலே எந்த வண்ணானும் வெளுக்க கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. ஒரு பிரகாசம் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அப்படியானால் அவருக்குள்ளே ஒரு மகிமை இருந்தது. அந்த மகிமை என்ன பண்ணினது என்று சொன்னால் அவரை மறுரூபமாக்கினது அல்லது உயிர்ப்பித்தது என்ற வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மறுரூபம் என்பதுதான் சரியான ஒரு வார்த்தை. ஏன் என்று சொன்னால்
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவருக்குள்ளே ஒரு மறுரூப சாயல் இருந்து கொண்டே இருந்தது. இந்த மறுரூப சாயல் இயேசுவை பார்க்கிறவர்களுக்கு அற்பமாய் தான் தோன்றும். இவர் ஒரு தச்சனுடைய மகன் அல்லவா அப்படின்னாங்க. இவருடைய தாயாரும் சகோதரரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா. இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரணமான ஆளாகவே கருதப்பட்டார். ஏனென்றால் ஒரு பெரிய காரியத்தெல்லாம் அவர் செய்யல. பாவிகளோடு, தரித்திரர்களோடு, கஷ்டப்படுகிறவர்களோடு இவர்களோடவே இருந்தபடியினாலே அவரை ஒரு பெரிதாய் மதிக்காதவர்களாகவே அவரை புறம் தள்ளினார்கள். நீங்கள் முதல் அதிகாரத்திலே யோவான் சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், ஆனால் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டத்தில் இருந்தார், ஏற்றுக்கொள்ளார். ஆனால் அவருக்குள்ளே ஒரு மகிமை இருந்தது. அந்த மகிமை அவரை உயிர்ப்பிக்கிறதா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த உயிர்ப்பித்தல் என்று சொல்லப்படுவது நம்முடைய உலக வாழ்க்கையிலே ஒரு நிறைவான ஜீவனை நமக்கு கொடுக்கிறது. பரலோக வாழ்க்கைக்குரிய நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறது. நான் திரும்பமாய் சொல்லுகிறேன், நிறைவான ஜீவன், கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இரண்டாவது நித்திய ஜீவன், கண்ட்ரோல் ஆஃப் ஹெவன். ஒரு உயிர்ப்பித்தல், மறுரூபம் என்பது ரெண்டு காரியங்களை நமக்கு உடையது. யாரிடத்தில் தேவனுடைய மகிமை காணப்படுகிறதோ அவர்களுக்குள்ளே தேவன் ஒரு மறுரூபத்தை வைத்திருக்கிறார், உயிர்ப்பித்தலை வைத்திருக்கிறார். இந்த உயிர்ப்பித்தல் என்ன பண்ணும் என்று சொன்னால், உலகத்திலே நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய நிறைவான காரியங்களை உங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காய் வந்தாரோ அதை நிறைவாய் முடித்து விட்டார். அவர் சொன்னாரா எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொன்னாரா? இப்போ நீங்கள் யோசிங்க, நீங்கள நானும் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது, ஒருவேளை வயதாகி மறிக்கிற காலம் வரும் பொழுது எல்லாவற்றையும் நான் முடிச்சிட்டேன்பா அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? ஒரு முறை பாஸ்டர் ஜி சுந்தரையா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அவர் நிறைய பேருக்கு உதவி செய்வாராம். அப்படி உதவி செய்யும் பொழுது ஒரு நாள் அவர் உதவி பெற்றுக்கொள்ளுகிற ஒருவர் ஒரு நாள் அவரை பார்க்கும்படியாய் வந்தாராம். அந்த நாள் தான் அவர் கடைசியாய் மரணமடைய போகிற ஒரு நாளாம். ஆனால் அவருக்கு ஒரு 25 பைசா கொடுக்கணுமா, உதவியாக கொடுப்பாராம். அவர் வராரு, இவர் கையில் காசு இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டார், செலவு பண்ணிட்டார், முடிஞ்சிருச்சு. 25 பைசா கொடுக்கணும். ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கு என்னை உலகத்திலேருந்து பரலோகத்துக்கு கூட்டிட்டு போனாலும் ஒரு மனுஷனுக்கு நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் போயிடுவேனேன்ற ஒரு துக்கத்தோடு என்ன பண்ணாரா, டிராவில் டேபிள் கீழே, புக்ஸுங்க கீழே, எங்கேயாகில காசு அங்கங்கே வச்சுருப்போமே, ஏதாவது இருக்கதா ரொம்ப தேடி பார்த்தாராம். தேடி பார்த்ததில் ஒரு இடத்துல ஒரு 25 பைசா இருந்தது தான். அந்த 25 பைசா எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு 2 கையும் உயர்த்தி சொன்னாராம், கர்த்தர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நிறைவேற்ற கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரனாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ யோசித்து பாருங்கள், நீங்களும் நானும் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? கர்த்தர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நான் நிறைவாய் செய்தேன். இந்த உலகத்தில் அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக தான் உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய மகிமை கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. எந்த இடத்துல நம்மால் செய்ய முடியாதுன்றது ஆண்டவருக்கு தெரியும். அந்த இடத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2025 வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும். அப்படியானால் அது நம்மை உயர்த்துகிற மகிமையாய் இருக்கிறது, அது நம்மை உச்சிதமாக்குகிற மகிமையாய் இருக்கிறது, அது நம்மை உயிர்ப்பிக்கிற மகிமையாய் இருக்கிறது. இந்த மகிமை நம்மேல் இந்த வருஷம் முழுவதுமாய் காணப்படத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மகிமை நினச்சிக்கோங்க, எப்பவுமே கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ஏதாவது பிரச்சனை வந்தால் கர்த்தருடைய மகிமை, ஏதாவது அற்பமாக நினச்சாங்கன்னா கர்த்தருடைய மகிமை. உங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய மகிமை காணப்படும். கர்த்தரே தம்முடைய மகிமை உங்களுக்கு தருவார். நம்ம என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா.